நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயமும் நம் இலக்கை நோக்கிய பயணத்தில் ஏற்படக்கூடிய கவனச்சிதறலும் தான். உங்களை சுற்றி 1000 சத்தங்கள் 1000 விமர்சனங்கள் எழும்போதும் உங்களுடைய கவனத்தை எப்படி ஒருமுகப்படுத்துவது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதை பயணி. இன்னைக்கு நம்ம கவனச்சிதறலை ஒழிக்கும் ரகசியம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில சாதிக்க வேணும்ன்ற துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் ஒரு முனிவரை சந்திக்கிறான். ஐயா, என்னால எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையா கவனம் செலுத்த முடியல. என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் மற்றவர்களோட விமர்சனங்களும் என்னை எளிமையா திசை திருப்பிடுதுன்னு அந்த முனிவர்கிட்ட சொல்றான். முனிவர் அதை அமைதியா கேட்ட பின்னாடி ஒரு கிண்ணம் நிறைய விளிம்பு வரைக்கும் ததும்ப எண்ணெயை ஊற்றி அந்த இளைஞரிடம் கொடுக்கறாரு. அந்த முனிவர் அந்த இளைஞரிடம் ஒரு சவால் விடுறாரு. இப்போது இந்த ஊர்ல மாபெரும் திருவிழா நடந்துட்டு இருக்கு. இந்த கிண்ணத்தை உன் கையில ஏந்திக்கிட்டு இந்த வீதியோட ஒரு முனையில இருந்து மறுமுனைக்கு நீ நடந்து செல்லணும். ஆனா ஒரு நிபந்தனை, உனக்கு பின்னால கையில கூர்மையான வாளோடு என்னோட சிசியம் ஒருவன் வருவான். அந்த கிண்ணத்துல இருந்து ஒரு துளி என்ன கீழே சிந்தினாலும் அடுத்த வினாடியே உன் தலை துண்டிக்கப்படும்னு அந்த முனிவர் சொல்றாரு. அந்த இளைஞனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருது. கையில கிண்ணத்தோட வீதியில இறங்கிட்டான். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நெருப்பு நடனம் ஆடுறாங்க. யானையோட பிளிரல் சத்தம், காதை பிழுக்கக்கூடிய மேல சத்தம். ஆனாலும் அந்த இளைஞர் அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவன் கண்ணுக்கு அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் மட்டும்தான் தெரியுது. தன்னோட உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியையும் கவனமா வைக்கிறான். ஒரு துளி கூட சிந்தாம வீதியோட மறுமுனையையும் அடைஞ்சிட்டான். முனிவர் அந்த இளைஞரை பார்த்து கேட்கிறாரு, வீதியில் நடனமாடியவர்களை பார்த்தாயா? மேல சத்தத்தை கேட்டாயா? மக்கள் உன்னை பார்த்து என்ன பேசிக்கொண்டார்கள் என்று கவனித்தாயா அப்படின்னு கேட்ட உடனே இளைஞர் ஆச்சரியத்தோடு பதிலளிக்கிறான். என் கவனம் முழுவதும் என் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதிலே தான் இருந்தது. அந்த எண்ணெயை எப்படியாவது சிந்தாமல் கொண்டு வர வேண்டும் என்பதிலே தான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை. உனது இலக்கின் மீது, உனது நோக்கத்தின் மீது உனக்கு உயிர் பயம் அளவுக்கு ஆழமான கவனம் இருந்தால் இந்த உலகத்தின் எந்த சத்தமும் யாருடைய விமர்சனமும் உன் காதில் விழவே விழாது என்று. வாழ்க்கையும் இந்த இளைஞன் கையில் இருக்கக்கூடிய அந்த கிண்ணம் மாதிரி தான். அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம இலக்குகள், நம்ம கனவுகள். இந்த உலகம் அது எப்பவுமே சத்தமாக தான் இருக்கும். விமர்சனங்கள், பயம், மற்றவரின் கருத்துக்கள் எல்லாம் நம்ம கவனத்தை சிதறடிக்க முயற்சி செய்யும். ஆனால் நம்ம கவனம் முழுவதும் நம்ம இலக்கின் மீது இருந்தா, நம்ம மனசு உறுதியாக இருந்தா, ஒரு துளி கூட சிதறாமல் நம்ம வாழ்க்கையை நாமே கட்டுப்படுத்த முடியும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபேட் அவே. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.